சங்கீதம் 119 105 112 வரை இருக்கிற வசனங்கள். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தை மேன்மையானதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி அவர் இங்க பேசுறாரு. முதலாவது வசனத்தை நம்ம பார்ப்போம். 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதக்காரங்க சொல்றாரு. நம்ம வழி தெரியாம இருளான பகுதியில நம்ம நிற்கும் பொழுது நம்ம கரங்களில விளக்கு இருந்ததுன்னா அதோட வெளிச்சத்தை வைத்து நமக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் நீங்க சங்கீதக்காரர் சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்தோம்னா பல வேலைகள்ல நம்ம சில காரியங்கள் நம்ம தீர்மானிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். எதை சூஸ் பண்ணணும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பல கேள்விகள் நம்மளுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அதே இது நம்ம தேவனிடத்துல கேட்டு ஜெபித்து அவருடைய வசனத்தின்படியாக அவருடைய வார்த்தையின்படியாக நம்ம செய்யும் பொழுது அது தேவன் சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பார். அதுல எந்த வேதனையும் இருக்காது. அதுதான் தேவனுடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு. 106 வாசிச்சோம்னா, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தைகளை நீதி நியாயங்களை எல்லாம் நான் காத்து நடப்பேன்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்றாரு. 107 நான் மிகவும் உபதிரப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அவர் ரொம்ப உபதிரமான ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கிறதுனால அவர் இப்படி சொல்றாரு. தேவனிடத்துல உதவி கேட்கிறாரு. 108 பார்த்தோம்னா, கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சங்கீதக்காரர் தேவனிடத்துல நீதி கொடுத்து நியாயத்தை கொடுத்து எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்றாரு. சோலமனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தது போல ராஜாவா இருக்கும் பொழுது நீதி நியாயங்களை செய்ய எப்படி ஞானத்தை கொடுத்தாரோ அதே போல சங்கீதக்காரர் கேட்கிறாரு. தேவனுடைய நீதியை நியாயத்தை கற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க சங்கீதக்காரர் கேட்கிறாரு. 109 வாசிச்சோம்னா, என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். இவர் பிராணன் எப்பொழுதும் கையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை அவருடைய கையில ஊஞ்சல் அடிக்கொண்டு இருக்கிறது. அவ்வளவு ஒரு துக்கத்தோடு கூட அவர் சொல்றாரு. ஆனாலும் தேவனை நான் மறவேன்னு சொல்லிட்டு இங்க சங்கீதக்காரர் சொல்ற. என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் கடந்து போயிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தையை மறக்காம தேவனை மறக்காதவராய் அவர் இங்க காணப்படுறாரு. 110 பார்த்தோம்னா, துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உங்களுடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன்னு சொல்றாரு. துன்மார்க்கர் அவருக்கு விரோதமா எழுப்பினாலும் தேவனுடைய கட்டளைகளை விட்டு அவரு போகாமல் நிற்கிறது நம்ம இங்க பார்க்க முடியும். அடுத்தது, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணத்தின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறாரு. அவர் இங்க என்ன சொல்றனா, வாழ்நாள் முழுவதும் அவருடைய வாழ்க்கை முடிவு வர அவர் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி கேட்கிறவராய் அவர் காணப்படுவார்னு சொல்லி இங்க சொல்றாரு. இங்க நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய சுய புத்தி மேல சாராம நம்ம சுய சிந்தையில நம்ம இருக்காம தேவனுடைய வார்த்தையை ஜெபித்து தியானித்து ஆராய்ந்து அவருடைய வார்த்தையில நம்ம தொடர்ந்து போனோம்னா, அவரை கீழ்ப்பிடித்து போனோம்னா தேவன் நம்ம இடத்துல சொல்லுவாரு என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லுவாரு. அதன்படியாக நம்ம செய்யும் போது நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், வெற்றி கிடைக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருக்கும். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.